உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் பிப்ரவரி மாத பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல் இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேசத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசுவில் இப்போ பார்க்க போனா புதன், சுக்கிரன், செவ்வாய் இப்ப இருக்கிறாங்க. மகரத்துல சூரிய பகவான் ஜனவரி மாசம் 15ஆம் தேதியே ஷிஃப்ட் ஆயிடுறார். அப்ப அவர் ஷிஃப்ட் ஆகக்கூடிய அந்த காலகட்டமாகப்பட்டது மகர சங்கராத்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழர் திருநாள். இது இந்த மாத கிரக அடைவுகள். இதுல தனுசுல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துல சூரியனோடு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமாகப்பட்டது செவ்வாய் பகவான், தனுசுல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துல 6ஆம் தேதி மகரத்துல இணைஞ்சிடுறாங்க. அதே சமயத்துல 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி, பிப்ரவரி 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி தனுசுல இருந்து மகரத்துக்கு சேர்ந்துடுறாங்க சுக்கிர பகவான். அப்போ மகரத்துல சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், இந்த 4 கிரகங்களாகப்பட்டது மகரத்திலே இருக்கிறாங்க. இதுல செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மகரத்துல உச்ச பலம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதமாகப்பட்டது மகர ராசிக்கு கிரக அடைவுகள் ஆகப்பட்டது சூப்பரா இருக்குது. எப்படி சூப்பரா இருக்குதுன்னா, இப்ப 4 கிரகங்கள் எல்லாமே பார்ப்பது 7ஆம் இடத்தை. அப்ப அந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்திரம், தன்னுடைய திருமண வாழ்க்கை, அதுபோல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய இடமாற்றங்கள், உங்களுடைய தூரதேச பயணம், இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. ஆமா சார், நாங்க இப்ப பாத சனியில இருக்கிற இடம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்களுடைய வலியும் எங்களுடைய வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உண்மையாலுமே உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்க எதை தொட்டாலும் நஷ்டம், விரயம், யார்கிட்ட பேசினாலும் சங்கடத்துல முடியுது, யாரை நம்பி போனாலும் எந்த காரியம் ஆக மாட்டேங்குது. பெரிய பெரிய பிசினஸ் பண்ணவங்க எல்லாமே லாஸ் ஆகி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப டோட்டலா போனா ஸ்டேஷனுக்கு வம்பு வழக்கு இது மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு லாயர்கிட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்ப இது மாதிரி எதை தொட்டாலும் பிரச்சனையாவே வந்துட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் உங்களுடைய கேள்வி. உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்க போனா அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாகி நீங்க பார்க்க போனா நல்லதை சந்திக்கக்கூடிய மாதங்கள், நல்லதை சந்திக்கக்கூடிய மாதம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய கணவரால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது சால்வ் ஆகும். அந்த பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்குவீங்க. அப்படி இல்லைன்னா 3வது மனுஷனால அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். இது போக பார்ட்னர் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். 7ஆம் இடத்தை மற்ற கிரகங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க போனா இந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும். இது போக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை இல்ல நீங்க தொழில பிரச்சனை, இப்படி எது இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். நீங்க இடம் விட்டு இடம் மாறி போகணும், இல்ல வெளிநாடு போகணும், வெளி தேசத்துக்கு போகணும்,
இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போகணும், இப்படி இடம் மாறி போகணுங்கிறது நினைச்சால் கண்டிப்பாக இதற்கு முன்னாண்ட அது ரெடி ஆகாம அது முடியாம இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அது முடியும். மகர ராசிக்காரங்களே, நீங்க பட்ட கஷ்டங்கள் போதும். அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்ப என்னுடைய ஆசையாகப்பட்டது இப்ப நடக்கவிருக்கிறது. நீங்க எல்லாரும் துணிந்து செயல்படுங்கள். உங்களுடைய கஷ்டத்தையே நினைச்சு நீங்க போய் மூளையில போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய தெம்பு போச்சு, உங்களுடைய தைரியம் போச்சு, உங்களுடைய தன்னம்பிக்கை போச்சு. அப்ப அந்த தன்னம்பிக்கை தைரியத்தையும் வளர்த்து இந்த மாசம் நாம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது நம்ம சால்வ் பண்ணுவோம். நம்ம பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரப்போகுது. நாம ஒருத்தருக்கு சொன்னாலும் கேட்க போறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாசம் கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. மகர ராசிக்காரங்களே, நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படாமல் தைரியமாக நீங்க பார்க்க போன இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களை ஏதாவது ரூபத்துல கெடுத்துருவாங்கன்னா கண்டிப்பா கெடுக்க மாட்டாங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு பல நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்க போனா ஏதாவது ரூபத்துல தீர்த்து கொடுப்பாங்க. அப்ப ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு தொழிலை கொடுப்பாங்க, ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க, இல்ல வெளிநாட்டு தொடர்பை கொடுப்பாங்க. இது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அது போக ஏராளமான ஆசைகளை தூண்டி விடுவாங்க ராகு பகவான். அப்ப எல்லா ஆசைகளையும் நாம நினைச்சிட்டு போனோம்னா கண்டிப்பா அதுல 1-2 ஃபெயில் ஆயிரும். அப்ப எதை கொடுத்தாலும் எந்த ஆசைகளை தூண்டி விட்டாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்யுங்க. அப்படி செய்யும் போது கண்டிப்பாக நீங்க பார்க்க போனா சக்சஸ் அடையறீங்க. அப்போ இந்த டைம் இந்த காலமாகப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் எதை வேண்டுமென்னாலும் செய்யலாம். ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு ஆரம்பிச்ச தொழில்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த தொழில முன்னேற்ற பாதையை வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது போக நீங்க பார்க்க போனா இப்போ சுறுசுறுப்பாக நான் செய்யறது கரெக்டா வரும், நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்யறேன் அப்படிங்கிறது பார்க்க போனா நீங்க அது மாதிரி நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். மகர ராசியில பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இதுல பிறந்திருப்பீங்க. உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. அந்த சூரிய பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாங்க, உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து. அப்ப அந்த சூரிய பகவானால உங்களுக்கு கெடுதல் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்க ராசியிலே இருக்கிறாங்க. உங்க ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு கண்டிப்பா பிப்ரவரி 15ஆம் தேதி மாறிடுவாங்க. புதன் பகவானும் 20ஆம் தேதி அதே பெயர் செய்யறாங்க கும்பத்துக்கு. அங்கேயும் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க புதாதித்ய யோகத்தோடு. மகரத்திலேயும் அதே யோகத்தோடு தான் இருந்தாங்க. அப்ப அந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அது போக திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அப்ப இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி, நிறைய பிரச்சனைக்கு ஆளாகி, எது நினைச்சாலும் நடக்காமல், எது செஞ்சாலும் அது பிடிக்காமல், ஏதோ பார்க்க போனா காலத்தின் கட்டாயம் நான் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் வந்தாச்சு. நீங்க பார்க்கணும் நல்லா இருக்க போறீங்க, நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க, நீங்க தைரியமா இருக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கணும் உங்களுக்கு உண்டான தெம்பை வளர்த்திக்கோங்க, ஒரு தைரியத்தை வளர்த்திக்கோங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா நீங்க நல்லா இருக்க போறீங்க. அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் உச்சமாக இருக்கிறாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களே, இந்த செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி. அவர் உச்ச பலமா இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கலாம், பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம், ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம், ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்யலாம், ஏதாவது ரூபத்துல ஒரு கிரையம் நீங்க பண்ணியே தீருவீங்க. உங்க வீட்டுல பார்க்க போனா சுப வரைய செலவுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். தைரியமாக இருங்க.
டோட்டலா பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பயந்துக்க வேண்டியதும் இல்லை. மகர ராசியில பிறந்தவங்கள நீங்க என்ன நிறைய ஊக்குவிச்சுட்டு இருக்கிறீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, என்னுடைய சேனலை பார்த்து ரொம்பவே வந்து பக்கம் என்ன வளர்த்து விடுறீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஏன் இந்த நன்றி சொல்றேன்னா, நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு அந்த தெம்பு அந்த தைரியமா உங்களுக்கு வரணும், நீங்க வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். அந்த நேரம் வந்தாச்சு, தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி விருப்பம் இருந்தா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அது கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.